இப்போ ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெயை சேர்த்துக்கோங்க. குக்கரில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்த்து விடுங்க. சோம்பு பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கும் மேலேயே நல்லா வதங்கணும் குழம்புக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு 1 டீஸ்பூனு இப்போயே சேர்த்துட்டேன். இது தக்காளி நல்லா கரையிறதுக்கு யூஸாக இருக்கும். தக்காளி கரைஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மல்லித்தூளில் மஞ்சத்தூள் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன், அதனால் நான் தனியாக மஞ்சத்தூள் போடலை. இது நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், நம்ம வீட்லேயே நான் உர ஊற்றி தயிர், ரொம்ப புளிக்காமல் நல்ல தயிர் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு மட்டன் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன், அதை இதில் கலந்துருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது இப்போதைக்கு. ஒரு புடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட பிறகு இதுமாரி தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய அந்த மட்டன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், அதாவது ஒரு 300 ml இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது அப்படியே குக்கரில் மூடி போட்டு ஒரு 7 விசில் வைக்க போகிறேன். 7 விசில் வச்ச பிறகு இந்த மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும். இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ரத்த பொரியல் தொட்டுக்கு சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.